काञ्चनेयमतिपाललाननं काञ्चनात्रिकमनीय विग्रहं पारिजात दुर्मूलवासिनं भावयामि भवमाननन्दनं यत्र यत्र रघुनाथ कीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्चलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमद् राक्षसान्तकम् मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वरात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि शिरसा नमामि शिरसा மஞ்சள் முகமே மங்கள விளக்கே வருக வருகவா மஞ்சள் முகமே மங்கள விளக்கே வருக வருகவா தூர சிந்திடும் காலை தென்றலே வா 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 கண்களுக்குள்ளே தொலைந்த உருவம் கண்ணீரின் வழியே வரைந்த கடிதம் தெரித்த துளியால் வரிகள் மறைய உப்பு கரிசல் உரையிலே உணர்ந்து கொள் உன் உதட்டிலே மஞ்சள் முகமே மங்கள விளக்கே வருக வருகவா வாசத்தோடு வந்த உன்னை நாசிகளுக்குள் நுழைத்து கொண்டேன் பாரம் தாங்க வந்த விழுதே மரத்தின் வேராயான அமுதே பூக்களை சுமக்கும் புனித பயணம் உனை நெஞ்சும் ஊர்வலத்தில் உனது குரலில் கோடி ராகம் விரதம் இருந்து நான் வேண்டி வந்த நாயகன் இன்று வரைக்கும் நீ அள்ளி தந்த உறவுகள் விருதுகள் என் விருதுகள் மஞ்சள் முகமே மங்கள விளக்கே வருக வருகவா Sani bani sani sari sani ga ga ma ga ga ma ga sa sa. Ni sani bani sari sani ga ga ma ga ga ma ga sa sa. நெஞ்சு என்னும் பஞ்சு இங்கே நெருப்பு பட்டும் எரியவில்லை காயம் பட்ட பறவை ஒன்று கட்டு போட்ட கைகள் ஒன்று இரண்டும் பறக்க வானம் உண்டு புத்தன் பாதை சித்தன் பாதை மாறி போனேன் மறந்து போனேன் வெள்ளத்தில் நீந்திய நான் வறண்ட போது மூழ்கினேன் இருட்டில் ஓடிய நான் விளக்கில் இடறி வீழினேன் உனது மடியில் வாழ்கிறேன் மஞ்சள் முகமே மங்கள விளக்கே வருக வருகவா மஞ்சள் முகமே மங்கள விளக்கே வருக வருகவா தூர சிந்திடும் காலை தென்றலே வா 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 கண்களுக்குள்ளே தொலைந்த உருவம் கண்ணீரின் வழியே வரைந்த கடிதம் தெரித்த துளியால் வரிகள் மறைய உப்பு கரிசல் முறையிலே உணர்ந்து கொள் உன் உதட்டிலே
வந்துச்சு. வள்ளுவர் கோட்டை டிக்கெட் கொடுங்க. வள்ளுவர் கோட்டம். டிக்கெட் டிக்கெட் பெருசு. அவர் ஏற்கனவே எடுத்துட்டாருங்க. எடுத்துட்டாரா? யோ இப்பதானே வந்து எல்லாரும் டிக்கெட்டே போடுறேன். எனக்கு மேல 7 கண்டக்டர் வந்து டிக்கெட் போடுங்க. ஏங்க டிக்கெட் எடுத்துட்டாருங்க. இது டிக்கெட் எடுத்தா அப்ப காட்டு. ஏங்க எங்க அப்பா தாங்க அவரு எடுத்தாரல எனக்கு தெரியாதா? ஒப்பனா இருந்தாலும் டிக்கெட் எடுத்து எனக்கு தெரியாதுல்ல. ஏங்க எடுத்துட்டாருன்னு சொல்றேன்ல. அட போடா நன்னாரி. பெருசு. என்ன மூக்குல பஞ்சு இருக்கு? அதான் சொன்னேன்ல ஏற்கனவே டிக்கெட் எடுத்துட்டாருன்னு. எந்த டிக்கெட்டியா சொல்ற? எடுத்துட்டாருங்க. செத்துட்டாரா? ஏண்டா ஒருத்தையானா இவ்வளவு வண்டியில வச்சிருந்தது? என்ன எனக்கு டிக்கெட் இருக்காம போயிடலாம் பாக்கீங்களா? உட்கார். பேசிட்டு இருக்கல உட்கார். உட்காரியா. இந்தா பெத்த அப்படி அடக்கம் இல்லாம நீ உட்கார வச்சு கொண்டாரு நியாயமா அது? இங்க பாரு காலம் போற வேகத்துல ஆத்தா செத்தாலும் அப்ப செத்தாலும் அப்படி அப்படியே போட்டு போயிட்டே இருக்கணும். அள்ளி போறதுக்கு எவன் காசு வச்சிருக்கான்? அடே பெத்த உள்ள இப்படி இல்லாமா சொல்றது? பெத்தான் செத்தான் விடியா. என்ன புறப்பட்ட? என்ன பண்ண சொல்ற? பாடி எடுத்துட்டு போ. தாடி எடுக்கவே காசு இல்ல, பாடி எடுத்து போய் என்ன பண்றது? அடே அடே உன்னை கையெடுத்து கும்பிரண்டா. எப்படியாவது கொண்டு போயிடா. இல்ல எல்லா வேலையும் இறங்கி வாங்கி வெறும் வண்டி தான் போகும். 3000 பணத்தை கொடு. 3000மா? எதுக்குடா? என்னையா கிணத்தனமா பேசிட்டு இருக்க? பாடியை இறக்கணும், கால் டாக்ஸில ஏத்தணும், வீட்டுக்கு கொண்டு போகணும், பாடையை கட்டணும், பந்தல போடணும், 3ஆம் நாள் பால் ஊத்தணும், 7ஆம் நாள் பயிர வைக்கணும், 16ஆம் நாள் ஐயரை வச்சு காரியம் பண்ணி கரிஞ்சோராக்கி போடணும். இதுக்கெல்லாம் உங்க அப்பா நான் காசு தருவான்? சரி அப்ப நான் இதை வச்சு என்ன பண்றது? போற வேலை குப்பத்துல போட்டு போயிட்டேரியா? குப்பை தொட்டில டேய் சந்தேகப்பட்டு போலீஸுக்கு தாயி என்ன உள்ள வச்சு நொங்க எடுத்துருவாங்கப்பா. அது நான் என்ன பண்றது? டேய் உன்னை கையெடுத்து கும்பிரண்டா. தயவு பண்ணி கொண்டு போடா. என் சம்பள காசு கூட ஒரு 500 ரூபா இருக்கு. அதை வேணா நீ எடுத்துக்கலாம். சரி சரி கொடு. யோ வாயா போ. போலாமா? இந்த வண்டியில அங்கதான் தெரிச்சு வாங்க, அடுத்த வண்டிக்கு போலாம். கொடுக்க வேண்டியதானே எவ்வளவு நேரம் மூச்சு அடைக்கிறது? என் பிள்ளை யாருக்கிட்டயோ இவ்வளவு நேரம் விளக்கம் சொன்னதில்ல. வேகமா வாயா. நல்ல ஆம்பளி பஸ்ஸா புடி. அட பாவியா, இது வரைக்கும் முள்ள மாதிரியா பாத்திருக்கேன், முடிச்சு வைக்க பாத்திருக்கேன். இது ரொம்ப புதுசா உள்ளதா இருக்கு. திணிச்சா சம்பாதிக்கிறாங்க ஐயா. உட்காந்து யோசிப்பாங்களோ எப்படி எல்லாம் பிள்ளை போட்டு போறாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நானே செலக்ட் பண்றேன். பட்ஜெட் 1000 ரூபாய் தான். ஆனா அதையும் நான் தான் பே பண்ணுவேன். அப்புறமா கவுண்டர்ல வந்து கலாட்டா பண்ணக்கூடாது. இது வேண்டாம், உங்களுக்கு நல்லா இல்ல. இது ரொம்ப நல்லா இருக்கு. என்னங்க இது? ஒண்ணும் இல்லைங்க, தங்கச்சியோட கம்மல அடகு வச்ச சீட்டு மறந்தே போயிட்டேன். 1 வருஷம் ஆக போகுது. 800 rupees. வட்டிலாம் சேர்த்து பார்த்தா 1000 rupees வரும். முதல்ல இதை திருப்புங்க. என்னங்க எவ்வளவு ஆசையா உங்களுக்கு ஒரு பட்ஜெட் போட்டேன். பாரதி, மிடில் கிளாஸ்னால இதுதான். நம்ம நினைக்கிறத விட அதுவா அமைகிறது தான் அதிகமா இருக்கும். புரியலையா? எனக்காக நீங்க போட்ட பட்ஜெட் உங்க குடும்பத்துக்கே அமைஞ்சிருச்சு பாத்தீங்களா? வாங்க போலாம். சாரிங்க, இதை நான் அடுத்த வாரம் வாங்கி கொடுக்கட்டுமா? சாரி வேண்டாங்க. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். மனசு ஒத்து போச்சுன்னா அடுத்து கல்யாணம் தானே? நான் முடிவு பண்ணிட்டேன், கல்யாணத்தை முடிச்சிடலான்னு. அவசரத்துல எடுக்கிற முடிவு கொஞ்சம் ஒத்தி போடுங்க. ஒரு வார்த்தை அம்மா அப்பா கிட்ட. தயவு செஞ்சு அவங்களுக்கு தெரிய வேணாம். என் நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன் ப்ளீஸ். இது சரி எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு. உங்ககிட்ட இருக்கிறதுலே நல்ல ஒரு பேண்ட் ஷர்ட் எடுத்து போட்டுக்குங்க. அப்புறம் இதுல ஜுவல்ஸ் இருக்கு. இது எடுத்துக்கிட்டு பெருமுனை இருக்க எஸ்டி பூத்துக்கு வந்துருங்க. நானும் வந்துடுறேன். என்ன? முகூர்த்தம் 9 மணிக்கு. கன்ஃபியூஸ் ஆகாம கிளம்பி வாங்க. டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம். அடியே, திருவாரூர் தேருக்கு திடீர்னு ஊர்வலமா?
திண்ணையில கடந்தவளுக்கு திடுக்குன்னு கல்யாணமா கோலக்குயில் பறந்து போகுது, கூத்து மொத்தமும் முடிய போறது. என்னடி ஆணிய மூஞ்சிய பாத்துட்டு இருக்க? நான் என்ன கதையா சொல்றேன்? குடிடி, எனக்கு 1008 வேலை இருக்கு. கதை கேட்கிற ஆளுங்க. ஏங்க மாலை கூட வாங்கிட்டீங்களா? நாளையே வாங்கிட்டேன். என்னதான் ரிஜிஸ்ட்ரார்ல கல்யாணத்தை வச்சாலும் நமக்கு நேரமா அதான் கௌரவமா இருக்கலாம். ஏங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்களா? ஏன் உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? இல்ல அப்படி இல்ல. என்னென்ன உள்ள வாங்க. என்னங்க முகூர்த்த முடிய இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு, இவ்வளவு லேட்டா வரீங்க? சாரி சார். ஓ, நீங்க சொன்ன தம்பி இவர்தானா? ஆமா சார். லெஜர் எடுத்து கொடுப்பா. ரைட் சைடு மேல சைன் பண்ணுங்க. ஓகே. இந்தாங்க, நீங்களும் சைன் பண்ணுங்க. சைன் பண்ணுங்க. இல்ல உங்க அப்பா என் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு. சரி, எங்க அப்பா அம்மா உங்க மேல மரியாதை வச்சிருக்கிறதுக்கும் இவங்க கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்? சாட்சி கையெழுத்தா? நீங்க என்ன நினைச்சீங்க? அது வந்து உங்க அப்பா அம்மா சம்மதம் இல்லாம நடக்கிறதுனால எல்லாம் நல்லபடியா முடிய வரைக்கும் யாருக்கும் தெரிய வேணாம்னு நினைச்சேன். ரொம்ப தேங்க்ஸ் ஆனது. எல்லாரோட எதிர்ப்பையும் மீறி நம்ம கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்காங்களே, இவங்க வேற யாரும் இல்ல, என் சொந்த அண்ணி, என் அண்ணனோட வைஃப். அந்த ராட்சசம் செத்ததுக்கு அப்புறமும் எங்க குடும்பத்து மேல இவ்வளவு அக்கறை வச்சிருக்காங்களே, இவங்க என் அண்ணி மட்டும் இல்ல, என் அம்மா. என்ன உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? புருஷன் செத்துட்டாரா? ஏங்க சொல்லவே இல்ல? இது வரைக்கும் யார்கிட்டயும் சொல்லணும்னு தோணல. என்கிட்ட கூடவா? வாழ்க்கை ஆரம்பிக்க போறேன், அவங்கள போய் வாழ்த்தலாம் வாங்க. கோவில ரிசப்ஷன் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. யார் போட்ட கோலம் இது, தோள் சேரும் காலம் இது. கோவில் வாசல் மூடிவிட்டால் கிளிகள் வாழ இடமாயில்லை. கோபுரத்தில் கூடு கட்ட கேள்வி கேட்க யாரும் இல்லை. நம் வாழ்க்கை சிறு பிள்ளை செய்கின்ற மண் சோறுகள் உண்டு, மண்ணுண்டு, மண்ணோடு மனமுண்டு. யார் போட்ட கோலம் இது,
சேரும் காலம் இது. இரவு ஏன் வருகிறது, உறவு ஏன் அழுகிறது, காலம் ஜாலம் குறுகின்றது, கருத்தில் யாவும் தெரிகின்றது. கனவெல்லாம் மழை பெய்தால் தலையணைகள் நனைந்திடுமோ, தவளைகள் தாண்டியதால் தாமரைதான் உடைந்திடுமா. கடல் தாண்டும் பறவை இடைப்பாறுத்தானே, பனிப்பாறை ஒன்று அங்கேயும் உண்டு. யார் போட்ட கோலமிது, தோள் சேரும் காலமிது. வரலாற்றின் பதிவுகளில் வலியில்லா வாழ்வில்லை, உலகம் மீது உனக்கல்லவா, ஓடாத நீர் சேரல்லவா. அன்புக்கு விதை தெளித்தும் அறுவடைக்கு ஆளில்லை, உன் மனமென்னும் வயலோரம் மெல்ல கதிரொன்று தலை காட்டும். ஒரு புள்ளி முற்றும் மறுபுள்ளி தொடரும், மனம் வைத்தால் போதும் உன் வாழ்வு மலரும். யார் போட்ட கோலமிது, தோள் சேரும் காலமிது. கோவில் வாசல் மூடிவிட்டால் கிளிகள் வாழ இடமாயில்லை, கோபுரத்தில் கூடு கட்ட கேள்வி கேட்க யாரும் இல்லை. நம் வாழ்க்கை சிறு பிள்ளை செய்கின்ற மண் சோறு, கல்லுண்டு மண்ணுண்டு மண்ணோடு மனமுண்டு. யார் போட்ட கோலமிது, தோள் சேரும் காலமிது. என்னங்க இது வண்டி இப்படி போயிட்டு இருக்கு? ஏப்பா டிரைவரே, இப்படி மசா மசான்னு போயிட்டு தான் நாங்க எப்ப ஊருக்கு போய் சேர்றது? கண்டக்டர் டிரைவர்ட்ட சொல்லி கொஞ்சம் வேகமா தான் அழுத்தி வைக்க சொல்லுதே. எந்த ஊரியா நீ? கஞ்சம்பட்டி. இங்க எங்க வந்த? என் குழந்தைய சடங்கு வந்திருக்கோம். இது யாரு? என் பொண்டாட்டி. கொஞ்சம் அனுப்புறியா? என்கிட்ட இல்லையா? அங்க உட்கார வைக்கிறதுக்கு அனுப்புறியா கேட்டேன். வண்டி ஸ்லோவா போறதுக்கும் என் பொண்டாட்டி அங்க போய் போறதுக்கு என்ன சம்பந்தம்? அனுப்பி பாரு எப்படி போகுதுன்னு. அப்படிங்கிற நயன்தாரா போய் உட்காரல, போல பாத்துருவோம். டிரைவர் பாக்குற மாதிரி உட்காரத்தா. கிளம்பிட்டால என்ன வண்டி இப்படி வேகமா போகுது? நீதான் வேகமா போ. நயன்தாரா இங்க வந்துடல, இங்க வந்து உட்காரு. நன்னாரி. நயன்தாரா சீக்கிரம் வந்துரு, வந்துரு. வா சீக்கிரம் வா. மெதுவா போக சொல்லியா? நயன்தாரா சீக்கிரம் வந்துரு, சீக்கிரம் வந்துரு. அவனை வெறி பிடிக்க வச்சுட்டாங்களே. சுலா போய் அந்த பிள்ளைகிட்ட வந்துருச்சு. என்னங்க இந்த டிரைவர், நான் போய் பக்கத்துல உட்காந்து இந்த ஓட்டு ஓட்டுறா. அதானே. ஏப்பா வேகமா போற வண்டி எல்லாம் இப்படிதான் போயிட்டு இருக்கா? ஒரு சில பேர் இப்படித்தான் வண்டியை வெட்டி கொல்ல பேத்த கொண்டுகிட்டு இருக்காங்க. இனிமேல் வேகமா போ சொல்லுவியா? வேணாப்பா, கடைசி வரை இப்படியே ஊட்டிட்டு போட்டும்பா. வெரி குட். ஏப்பா டிரைவரே, உருட்டுவியா? ஐயா ரைட் ரைட் போயிட்டு. களவாணி பக்கி இதுல வந்து ஏறிடுச்சு. ஏப்பா ரன்னிங்லே ஏற, ரன்னிங்லே இறங்குற, ஸ்டாப்ல ஏற மாட்டியா?
அதெல்லாம் டிக்கெட் வாங்குறவனுக்கு. ஏன் இன்னைக்கு வேற வண்டி கிடைக்கலையா? எல்லாம் காலியா இருந்தது. இதுதான் புல்லா இருக்கு. சரி, இப்படி வாருது. இங்க வெறும் தாலிக்கேறுதா? இதுதானா? இதெல்லாம் ஏன் ஏத்துற? உச்சாரையா உச்சாரு, ஓரஞ்சார உச்சாரு, நயட்டு உச்சாரு, வாங்காசு உச்சாரு, உச்சாரையா உச்சாரு, ஓரஞ்சார உச்சாரு. என்ன பாட்டுல சிக்னலா? என் பாசஞ்சரை நான் தாண்டா காப்பாத்தணும், வேற யாரு காப்பாத்துவா? முதல்ல ஒன்னா காப்பாத்திக்கடி. என்னைய காப்பாத்திக்கிற எனக்கு தெரியும், போடா. ஓடுற வண்டியில இறங்கி வீடுக்குள்ள போயிடாத திருட்டு பயவுள். என் பேக் அடிச்சு போயிட்டாயா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? நான் கலெக்ஷன் காசு கட்டுறதுக்கு எங்க போவேன்? பாவிகளா தினம் கத்தி மேல நடக்கிற மாதிரியே இருக்கே பொழப்பு. 100 அளவு பசங்களால அடிச்சுட்டு போயிடுவாங்க ஐயா. ஃப்ரெண்ட்ஷிப் டேக்காக ஆபீஸ்ல கொடுத்த கூப்பன் கைக்கு வந்ததுல இருந்து ஏதோ கன்ஃபியூஸ்டா இருக்க. நீ எங்கடி போற? குயின்ஸ்லாண்ட் தான். ஏன்னா gift கூப்பன் அதுக்கு தானே கொடுத்திருக்காங்க. நீ குயின்ஸ்லாண்ட் போ, நான் விஜிபி போறேன். நீ மட்டும் ஏன் விஜிபி போற? நான் ஒன்றும் தனியா போல, துணையோட தான் போறேன். ஆனந்தும் நானும் ஃப்ரெண்ட்ஷிப் டேவை செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கோம். ஓகே. ஏதாவது காட்டேஜ் போட்டிருக்கீங்களா? சி, சும்மா ரெடி. கெட் டுகெதர் மாதிரி சும்மா. ம், சி போடி. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. தேங்க்யூ. இது என்ன கான்செப்ட்? ஃப்ரெண்ட்ஷிப் டேங்கிறது ஆத்மார்த்தமான நட்புக்கானது. அப்படிப்பட்ட நட்பு கிட்ட என்னோட எல்லா ஃபீலிங்ஸையும் ஒளிவு மறைவில்லாம சொல்றதுல எந்த தப்பும் இல்லைல்ல. இந்த குளத்துல தண்ணி இல்லை, மரத்துல இலையே இல்லை, அதுல ஒரு கிளி மட்டும் உட்கார்ந்துருக்கு. அந்த கிளிக்கு என்ன நம்பிக்கைன்னா, என்னைக்காவது மழை பெய்யும், அப்ப அந்த மரம் பசுமையாகும், அன்னைக்கு தனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு இன்னில இருந்தே காத்துட்டு இருக்கானு. Just like me. பாரதி மாதிரி இல்லான்னு. இப்ப பாருங்க, கான்செப்ட் மாறி இருக்கும். பாத்தீங்களா, அந்த குளத்துல இப்ப தண்ணி இருக்கு, மரத்துல இலை இருக்கு. தனியா இருந்த கிளிக்கு துணைக்கு ஒரு கிளியும் வந்துருச்சு. இனி உங்க வாழ்க்கை எப்பவும் சந்தோஷமா இருக்கும். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. திவ்யா, மழையில என்னம்மா பண்ணிட்டு இருக்க? ஃப்ரெண்ட்ஷிப் டேக்காக ஒரு கெஸ்ட்டை இன்வைட் பண்ணிருக்கேன். அதான். ஆனந்தா. ஐயோ, அது பார்த்து. வெல்கம். திவ்யா, இந்த போட்டோ வித்தியாசமா இருக்கே. ஜீசஸ் சிலுவையில் அறையப்பட்டப்போ எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு போயிட்டாங்களாம். ஆனா இந்த படத்துல இருக்க ஆடு மட்டும் ரொம்ப நேரமா கண்ணீர் வடிச்சிட்டு இருந்துச்சு.